சேனலுக்கு இது ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால நம்ம ஸ்வீட்லேயே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரீசெண்டாக நான் பார்த்துட்டே இருக்கேங்க, எங்கே பார்த்தாலும் ப்ரௌனின்னு தான் வந்துட்டுருக்கு. நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது இப்படி ஒன்று நம்ம பார்த்தது கூட கிடையாது. பட் இதோட டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கிறனால நிறைய பேர் இதுக்கு அடிக்டே ஆகிட்டாங்க. இந்த ப்ரௌனியில் வந்துட்டு நம்ம நார்மலாக ப்ரௌனி சாப்பிட்றத விட இது கூடால நம்ம ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட சிஸ்லிங் ப்ரௌனி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. மாமியார் விட்டு வேலைக்கெல்லாம் டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு அம்மா வீட்டில் போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம். நம்ம ஒரு 3 நாள் அங்கே போய் நின்றுட்டு வந்தோன்னா இங்கே இருக்கிற வேலையெல்லாம் கொஞ்சமாச்சும் கம்ப்ளீட் பண்ணி வைப்பாங்க. நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ரெஃப்ரெஷிங்காகவே வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு போயிட்டு வருவோம். அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் தான் கிளம்புவோம். ஈவினிங் கிளம்புனோன்னா அடுத்த நாள் மாமியார் வீட்டில் போய் சேர்ந்துட்டு அடுத்த நாள் காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஈவினிங் மாமியார் வீட்டில் போய் ரீச் பண்ண அப்புறம் தான் தெரியும், நம்ம வச்சுட்டு போன பவுடர் டப்பா கூட இருந்த இடத்த விட்டு நவந்து போகாமல் இருக்கும். அப்போ நம்மளுக்கு ஒரு நிமிஷம் தோணும், நம்ம போனோடனே இவங்களும் வீட்டை விட்டு காலி பண்ணி எங்கே போயிட்டாவளோ அப்படின்ட்டு. எங்கேயுமே போயிருக்க மாட்டாவ, நம்ம வச்ச பொருளை அதே இடத்துலேருந்து யூஸ் பண்ணிவிட்டு அதிலேயே வச்சுட்டு போயிருப்பாங்க. இதுலேயும் பெரிய ஒரு சங்கடம் என்னென்னா, நம்ம போகும்போது ஒரு கப் டீ போட்டு குடிச்சிட்டு அந்த பால் பாத்திரத்தை அப்படியே வச்சுட்டு போயிருப்போம். அந்த பால் பாத்திரம் அதே இடத்துலேருந்து அதுக்கு மேலேயே இன்னொரு பாத்திரம் 10 பாத்திரம் சேர்ந்து போய் இருக்கும் நம்ம போய் கழுவுறதுக்காக. இதை எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அந்த பாத்திரத்தை பார்க்கும்போதே நம்மளுக்கு அப்படி ஒரு அழுக வரும், யார்கிட்டடா போய் சொல்லி அழலாம், நம்மளுக்கு இந்த இதுலேருந்து விடுதலையே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஒன்றும் பண்ண முடியாது, தலையெழுத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். இதை மாதிரி எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மாமியார் வீட்டு சோக கதையை பேசினா வேலை செய்கிறதே எப்படி போகுதுன்னே தெரியாதுங்க. அது மாதிரி நான் ப்ரௌனியே செய்து முடிச்சுட்டேன். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சாக்லேட்டும் பட்டரும் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிவிட்டு அது கூடால பவுடர் சுகர் அப்புறம் 2 முட்டை மைதா எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேக் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். ப்ரௌனி நல்லா ஃபட்ஜியாகவே வந்திருக்கு. இது கொஞ்சம் சூடாகினோடனே நம்ம வந்துட்டு இந்த சிஸ்லிங் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு நம்ம வீட்டிலையே ரெடி பண்ண சாக்லேட் சிரப் ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு பீஸ் ப்ரௌனி வச்சுட்டு மேலே ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் வச்சிட வேண்டியது தான். இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தாங்க, தப்பி தவறி கூட அதில் கொண்டு போய் கையை மட்டும் வச்சிடாதீங்க, கை பழுத்துரும். ஏன்னா அந்த பாத்திரம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பயங்கரமாக சூடாக இருக்கும். நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் ப்ரௌனி கூடால ஐஸ்கிரீம் ப்ளஸ் இந்த சாக்லேட் சிரப் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஏன்னா நல்லா சூடாக இருக்கிற சாக்லேட் சிரப் அது கூடால ஒரு பீஸ் ப்ரௌனி நல்லா சில்லுன்னு இருக்கிற ஐஸ்கிரீம், கற்பனை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறந்துடாமல் உங்கள் மாமியார் வீட்டு சோக கதையை சொல்லிட்டு போயிருங்க. பாய்.